இன்னைக்கு காலையில எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட்டு மிஷின்ல துணிய போட்டு விட்டுட்டேன். ஏன்னா, கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் மழை வந்துடுது. அந்த வெயிலோட காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இனியாப்பாவோட லஞ்சுக்கு வந்து மொச்சப்பயிறு கூட்டு வச்சுட்டு ரசம் வச்சு குடுத்துருக்கேன். லஞ்ச்லாம் பேக் பண்ணி குடுத்து அவரையும் அனுப்பியாச்சு. சரி குட்டி ஸ்டோரி கன்டினியூ பண்ணுவோமா? எல்லாரும் ஹாய் சொல்லிறணும் மறந்துறாம. இனியாப்பா விடிய காலமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. ஆனா உள்ள பார்க்க அலவுட்லாம் இல்ல. சாயந்தரம் 6 மணிக்கு தான் உள்ள விடுவாங்க. அதுவரைக்கும் அவருக்கு பொறுக்கல. எனக்கு பாப்பா ஒரு ஃபோட்டோவாவது எடுத்து அனுப்பிரு அப்படின்னு சொல்லிட்டாரா. அதோட அப்புறம் நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என் மாமியார்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கே தெரியாம கையில தூக்கி வச்சிருந்தாங்களா, ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டு உடனே இனியாப்பா ஸ்டேட்டஸும் போட்டாரு. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பொண்ணு தான் வேணும், பையன் தான் வேணும் அந்த மாரிலாம் இல்ல. எனக்கு ஆசை இருந்தது பையன் வேணும் அப்படின்ட்டு. ரொம்பலாம் ஆசை வைக்கல. ஃபர்ஸ்ட்டு பையன் பிறந்தா நல்லாயிருக்கும். அந்த மாரி தான் மைண்ட் செட்டு. ஆனா எந்த குழந்தை பிறந்தாலும் நல்லபடியா பிறக்கணும். அதுதான் எல்லாரோடைய மைண்ட் செட்டுமே. இனியாப்பா ஹாஸ்பிட்டல் வந்தேன்னு சொன்னோனே எனக்கு அவர பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. நானும் அந்த 6 மணிக்காக எப்படா வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா பட்டு அவர் கையில குடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லுவாங்க, இப்படி பாசமா இருக்கிறதெல்லாம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மறந்துருவாங்க அப்படின்ட்டு. அதனாலயே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு யார வந்து பார்க்குறாரு? குழந்தைய பார்க்குறாரா? இல்ல நம்மள பார்க்குறாரா? அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். டாடா.